தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வயாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருட சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் படமாமதானம் கலியுதயம் காஞ்சமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு கொஞ்ச நேரத்தில் சதாசிவம் வரலாம். கொஞ்ச நேரத்தில் சதாசிவம் வரலாம். இந்த அனுபவத்தை ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்க. வியூஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காளோ அவளில் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் பார்த்தாலே நல்ல வியூஸ் வரும். ஆனால் யாரும் பார்க்குறதில்ல. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கா, ஆனால் பார்க்குறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ரேவதி சங்கரன் அப்படிங்கிறவா ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்கா. அவளோட பாட்டி இவள் கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவகிட்ட சொன்ன அனுபவம். அவள் பாட்டி எல்லாமே மூதாதையர்கள் எல்லாருமே காஞ்சி மடத்தோட பக்தர்களாக தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான். மகாபிரியா காஞ்சி மடத்தில் இருந்த சமயம் அப்போ நிறைய பேர் தரிசனத்துக்கு நின்றுந்த போது ஒரு மாமா வந்தார். அவர் ஒரு தட்டில் ஒரு பத்திரிக்கை, ஒரு பொண்ணோட கல்யாணம் போல் இருக்குது. அதனால் அந்த பத்திரிக்கையும் அதில் பழங்கள், அது மேலே புஷ்பம் அதெல்லாம் வச்சுண்டு இருந்தார். அவரோட டேர்ன் வரும்போது ஏன்னா அவரை கூப்பிட்டதே பெரியவாக தானே இருக்கும். பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் அதை வச்சுட்டு பெரியவா முன்னாடி அதை வச்சு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கீழே சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்தவர் பேசாமல் அழுதார். அப்போ அணுக்கு தொண்டர் சொன்னார், எதுக்கு அழுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க பெரியவா கிட்டாங்க. அவர் சொன்னார், என்னோடய பொண்ணு கல்யாணம் வருது, இப்போது ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுறது, அது இல்லாமல் கஷ்டப்படுறேன், அதனால் கல்யாணம் நின்றுடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதார். பெரியவா அப்படியான்ற மாதிரி பேசலை. பெரியவா அங்கே போய் இப்படி கை காமிச்சார். உடனே அணுக்கத்தோட சொன்னார், உங்களை அந்த பக்கம் ஓரமாக போய் உட்கார சொல்கிறா பெரியவா, அங்கே போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அவர் போய் ஓரமாக போய் உட்காந்துட்டார். ஏன்னா சில சைகைகள்லாம் அந்த அணுக்கு தொண்டர்களுக்கு தான் தெரியும். மற்ற கூட இருக்கவாள் கூட மற்ற பேர் அந்த க்யூவில் நம்ம போகிறோம் தரிசனம் போகிறோம் நம்மளுக்கே தெரியாது. பெரியவா என்ன சொல்கிறா என்னென்னா அந்த அணுக்கு தொண்டர்களுக்கு தான் ரொம்ப நல்லா புரியும். அவள் தானே பரமேஸ்வரனுக்கு கூடியே அவள் பண்ணிட்டுருக்கா, ஒத்தாசை பண்ணிட்டுருக்கவா அவள் தானே. கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த அணுக்கு தொண்டர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் பெரியவா. நம்மளுக்கெல்லாம் தெரியணுமே இப்போ, அதனால தான் இதெல்லாம். இல்லைன்னா நம்ம இதை ஒத்துக்க மாட்டோமே, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தான் கேட்போம். நம்ம அப்படி தான் நம்ம மகாபிரிவா அந்த மாதிரி பண்ணியிருக்கா பரமேஸ்வரன்னா யாரும் நம்ப மாட்டா. அந்த அணுக்குத்தரர்கிட்ட பெரியவா மகாபிரிவாவே சொன்னாலாம், கொஞ்ச நேரத்தில் சதாசிவம் வரலாம், ஆனால் தான் அவரை ஓரமாக போய் உட்கார சொன்னேன் அப்படின்னாரு. எப்போவுமே இந்த சதாசிவம் அப்படிங்கிற யார், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் கர்நாடக இசை விதூஷி, அவளுடைய ஆத்துக்காரர் தான் சதாசிவம். அவர் வராரு போல இருக்குது, கல்கி சதாசிவம்னுவா. அவர் வந்தார்னா அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு அனுகிரகம், கையில் பணம் கொண்டு வரலாம், இல்லை ஏதாவது எப்போவுமே அவருக்கு எல்லாருக்கும் ஒரு உபகாரம் பண்ணுறவர் அவர். ஆனால் அன்றைக்கி வருவார்னு எப்படி தெரியும் அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியும், வரவழைச்சவர் அவர் தானே. அந்த புத்தி இல்லைன்னா நம்ம எங்கேயுமே கிளம்ப முடியாது. நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம்னு நினைப்போம், எதுவுமே நம்மளாக பண்ணுறது கிடையாது. பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தியினால தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கேயே உட்காந்துருந்தார். இவர் பணம் வேணுன்றவர். இந்த அனுபவத்தை ரேவதி சங்கரோட பாட்டி சொல்லியிருக்கலாம். பாட்டி சொல்லி தான் சொல்லின்னு இருக்கா. நம்மளுக்கு இப்போ தெரியறது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆச்சு. பெரியவா சொன்ன மாதிரி சதாசிவம் வந்தார். எம்எஸ் சுப்புலட்சுமியோட ஆத்துக்காரர் வந்தார். ஒரு தட்டில் பழம் புஷ்பங்கள் இதெல்லாம் வச்சுட்டார். கூட பணத்தையும் வச்சார். பெரியவா அது மாதிரி பணம் வச்சார்னா சாதாரணமாக அதை ஒத்துக்க மாட்டார். ஆனால் இப்போ அவர் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்றவுடனே பெரியவா அந்த பணத்தை எவ்வளோ இருக்குதுன்னு அவரையும் கேட்கல, அவரும் சொல்லலை, ஒன்றும் நடக்கலை. பெரியவா அணுக்கு தொண்டரை பார்த்து இப்படி சைகை பண்ணார்.
இப்போ வந்தார், அவர் போய் கூட்டின்னு வான்னு அர்த்தம். அவர் போனார், அந்த மாமா உட்காந்துருந்தார் கல்யாணம், பொண்ணு கல்யாணத்துக்காக ஊனும் 3000 ரூபான்னு. அவர் அங்கேருந்து வந்தார், பெரியவா கூப்பிடுறாரு. வந்தார், கீழ் வந்தார், நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்றார். இந்த உடனே பெரியவா வந்து இப்படி ஜாடை காட்டினார். உடனே அடுக்க சொன்னார், இந்த பணத்தை ஒரு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்ன்ற புரிஞ்சுட்டு, சதாசிவ மாமாவை நீங்கள் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறா பெரியவா அப்படின்னு. உடனே அந்த பணத்தை அவர் தட்டிலேருந்து எடுத்து அந்த மாமா கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவர் வந்து அவருக்கு அந்த ஒரு இது இருக்குமே, பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு. அதனால் கடன்னு அவர் கொஞ்சம் எண்ணிட்டார், எத்தனை இருக்குன்ற மாதிரி எண்ணிட்டார். பெரியவா கேட்டுன்ட்டாலாம், சரியாக தானே இருக்குது அப்படின்னு. ஆமாம் 3000 ரூபாய் இருக்குது அப்படின்னாராம். இப்போ 3000 ரூபாய் எப்படி சரியாக அவர் கொண்டு வருவார்? அவர் 3000க்கு மேலே ₹1 மேலே எக்ஸ்ட்ரா கொண்டு வரல, ₹1 கம்மியாக கூட கொண்டு வரலையே. சரியான இது எவ்வளவோ நம்மளுக்கு அந்த இதை வந்து அனுகிரகத்தை மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ணுவார். அனுகிரகம் சரியாக இருக்கும், கூடவும் இருக்கா குறையும் இருக்காது. அனுகிரகம் நிறையவே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பணம்னு வரும்போது அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. சரியாக 3000 ரூபாவை அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியுது. அந்த 3000 ரூபா வாங்கிட்டார், அவர் கீழே விழுந்தார். ஒரே அவருக்கு சந்தோஷத்தில் இப்போ அழுகை எடுத்துட்டு பணத்தை எடுத்துன்னு கிளம்பி போனார். அப்போ சொன்னார் பெரியவா, அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் போல் இருக்குது, 3000 ரூபா தேவைப்படுறதுன்னா அதுதான் நீ கொடுத்துருக்க அப்படின்னாரு. பெரியவா சதாசிவமாமா கிட்ட இது சொன்னது, நீ கொடுத்துருக்க அப்படின்னா சதாசிவமாமா கொடுத்தாரு. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தியை கொடுத்து அவரை இங்கே வரவழைச்சது தானே. சதாசிவமாமா மட்டும் வராமல் போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்? எதுக்காக உட்கார வச்சாராங்க? அவரே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தானே. சரியாக 3000 ரூபா வரணுமே, யாராவது கொண்டு வரலாம், அதில் ஒரு 3000 கொடுன்னு சொல்லலாம், 4000 கொண்டு வந்தது. ஆனால் சரியாக சதாசிவமாமாவுக்கு அந்த புத்தி கொடுத்து 3000 ரூபா கொண்டு வர வழிச்சு, அதுக்கு மேலே அவருக்கு எதுவும் கொடுக்காம இந்த எடுத்துன்னு போ அப்படின்னு அவர் அவ்வளோதானே கேட்குறாரு. என்ன வேணுமோ அதுக்கேற்றது, என்ன பக்தருக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கான இதை தான் பெரியவா பரமேஸ்வரன் கொடுப்பார். அதுதான் நடந்திருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.